எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 4 முதல். அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையில் இருந்து இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. 78. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனமாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை. அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழித்து விடவில்லை. பலமுறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்தி பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி
அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஏனெனில் சிலுவையாலே உலகை மீட்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவார்த்தைகள் 13. இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட பெருவிழா, திருச்சிலுவை மேன்மைப்படுத்தப்பட்ட பெருவிழா, திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட பெருவிழாவை சிறப்பு செய்ய அழைப்பு விடுக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? கிபி 4ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்ற உரோமை பேரரசன், அவளுடைய தாய் ஹெலனா புனித பூமிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்படி எருசலேம் நோக்கி திருப்பயணம் சென்று கொண்டிருக்க பொழுது செல்லுகின்ற வழியிலே ஆவியானவரால் தூண்டப்பட்டு ஒரு தூண்டுதல், பூமியை தோண்டுதல், அதுதான் அகழ்தல். பூமியை தோண்டி ஆராய்ச்சி செய்தல், அகழ்வாராய்ச்சி, எக்ஸ்கவேஷன். அப்போ அவர் அந்த கல்வாரி மலை பகுதியிலே அந்த ஹெலனா தோண்டுகின்றார், பூமியை தோண்டுகின்றார். தோண்டும் பொழுது அவருக்கு கிடைத்தது என்ன? பொன்னா, புதையலா, பணமா, தங்க நாணயமா?
என்ன கிடைச்சிருக்கும்? சிலுவை கிடைச்சது. 3 சிலுவை கிடைச்சது. அப்போ அவளுக்கு அடுத்து ஒரு ஆர்வம், இந்த 3லே யார், எது இயேசு தொங்கிய சிலுவை சோதித்தறிய ஆசைப்பட்டாள். ஒரு படுக்கையில் இருக்கும் பெண்மணி, அந்த பெண்மணிட்ட 3 சிலுவையும் கொண்டு போய் கொடுத்தா. அம்மா தொடுங்க. முதல் சிலுவையை தொட்டால் எந்த மாற்றமும் இல்லை. 2வது சிலுவையை தொட்டார், எந்த மாற்றமும் இல்லை. 3வது சிலுவையை அந்த படுத்த படுக்கையாக இருந்த பெண்மணி தொட்டார். தொட்ட உடனே ஒரு விதமான மாற்றம். அவள் இத்தனை நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நோய் சுகம் பெற்றதை உணர்ந்தாள். நான் சுகம் பெற்று விட்டேன் என்று சொன்னார். உடனே ஹெலனாவுக்கு அவருடைய சோதனை வெற்றி பெற்றது. அப்போ இந்த சிலுவை தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சிலுவை. உடனே அந்த சிலுவையை அந்த கல்வாரி மலையிலே இருக்கக்கூடிய அந்த கல்வாரி கோவிலாக அந்த கல்வாரி மலையிலே ஒரு ஆலயம் கட்டி எழுப்பினார். கிபி 335ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி அது அச்சுப்பு செய்யப்பட்டது. இதுதான் வரலாற்று பின்னணி. இன்னும் நாம் வரலாறை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட மேன்மையினுடைய விழா கூறும் அர்த்தம் என்ன, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? கிபி 614ஆம் ஆண்டு பெர்சியா நாட்டை சார்ந்த அரசன் சொஸ்ரோஸ் என்பவர் 3 பெரிய படைகளை திரட்டி கொண்டு மெசபத்தோமியாவை நோக்கி படையெடுத்து சென்றான். அங்கு படையெடுத்து வென்றான். அங்குள்ள கிறிஸ்தவர்கள், குருக்கள், கன்னியர்கள் எல்லோரையும் வதைத்து சித்திரவதை செய்து கொலை செய்தான். தேவாலயங்களையெல்லாம் கொள்ளையடித்தான். ஆலயத்தில் இருக்கக்கூடிய புனித பொருட்களை எல்லாம் அவசங்கை பண்ணினான், அவமரியாதை செய்தான், வேண்டலைஸ்ட். அதே போல எருசலேம் ஆலயத்திலே சென்று அங்குள்ள பெரிய உயர்ந்த திருச்சிலுவையையும் எடுத்துக்கொண்டு தனது நாட்டிற்கு ஓடிவிட்டான். இந்த சொஸ்ரோஸ் என்ற அரசன் பெர்சியா நாட்டுக்கு ஓடிவிட்டு அந்த சிலுவையை அங்கு ஒளித்து வைக்கின்றான். இது நடந்தது கிபி 614ஆம் ஆண்டு. அதன் பிறகு கிபி 627ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினோபிளுடைய புனித அரசன் ஹெராக்லியூஸ் என்பவர், இவர் போரிலே வெற்றி பெற்றார். காரணம் என்ன? நிறைய போர்களிலே வெற்றி பெற்றார். அவருடைய கொடியிலே சிலுவை அடையாளத்தை வரைந்திருந்தார். இயேசுவின் மீது பற்று கொண்டார், திருமுழுக்கு பெற்றார். எனவே அரசும் மதமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆக்கினார். எனவே நாட்டை ஆள்வது திருமுழுக்கு பெற்றவர்கள், அதே போல ஆயர்கள், இவர்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. கிறிஸ்தவ அரசாங்கமாகவே அதை மாற்றினார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஹெராக்லியூஸ் அரசன் உண்ணா நோன்பிருந்து ஜபம் செய்து பெர்சியா நாட்டின் மீது போர் தொடுக்க செல்லுகின்றான். சென்று அவருடைய உண்ணா நோன்பு, ஜபம், சிலுவையினுடைய ஒரு அடையாளத்தினாலும் அந்த போரிலே பெர்சியா நாட்டின் மீது வெற்றி கொண்டான். திருச்சிலுவையை தேடி அலைகின்றான். அங்கு திருச்சிலுவையை கண்டெடுக்கின்றான். சந்தோஷமாக மீட்டெடுத்து அதை மீண்டும் கல்வாரி மலையிலே கொண்டு நிலைநாட்ட வேண்டும் என்று ஆவல் கொண்டு அந்த முடிவை ஆயரிடம் தெரிவிக்கின்றான். குறிக்கப்பட்ட நாளிலே இறைமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஊர்வலமாக கல்வாரி மலையை நோக்கி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்பொழுது அரசரும் வருகிறார். ஹெராக்லியூஸ் அவர் அரசருக்குரிய ஆடையோடு வந்து அந்த சிலுவையை, மீட்டெடுக்கப்பட்ட அந்த சிலுவையை தோள் மீது சுமந்து நடந்து செல்ல முயற்சிக்கிறார். ஒரு அடி எடுத்து வைக்கிறார், அவரால் முடியவில்லை. உடனே அருகிருந்த ஆயர் சக்கரியா சொல்லுவார், நமது ஆண்டவர் சிறுமையான எளிமையான தோற்றத்தில் அல்லவா இந்த சிலுவையை சுமந்தார். நீங்கள் உங்கள் அரசு ஆடைகளை களைந்து போடுங்கள். உடனே அவர் அரசருக்குரிய எல்லா ஆபரணங்கள் நிறைந்த ஆடம்பரமான ஆடைகளை களைந்தெறிந்தார். காலிலே அணிந்திருந்த காலணியையும் தூக்கி எறிந்தார். வெறும் காலோடு வந்தார். சிலுவையை தூக்கினார். எளிதாக நடக்க முடிந்தது. எல்லோரும் சேர்ந்து பவனியாக சேர்ந்து கல்வாரி மலையிலே அந்த சிலுவையை நிலைநிறுத்தினார்கள்.
இதுதான் இந்த திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட பெருவிழாவிற்கு பின்னணியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்திப்போம். சிலுவை மரணம் பெர்சியா, உரோமை போன்ற நாடுகளிலே பின்பற்றப்பட்ட ஒரு தலையான பிரதான ஒரு தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், கேபிட்டல் சென்டென்ஸ். அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனையிலே மிகவும் தலையான தண்டனை இதுதான், சிலுவையில் அறையப்படுதல். நம்ம நாட்டில் எப்படி சில நாடுகளில் பிரதான தலையான தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்னது? தூக்கு தண்டனை. அதே போல் அந்த காலத்தில் சிலுவை மரணம் தான் பெரிய தண்டனையாக கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்கள், கலகம் செய்பவர்கள், ராஜ துரோகம், அரச துரோகம் செய்பவர்கள், நாட்டை காட்டி கொடுப்பவர்கள், இன்னொரு நாட்டுக்கு போய் நம்ம நாட்டை போய் காட்டி கொடுப்பவர்கள், இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பெரிய கொடூரமான தண்டனை தான் இந்த சிலுவை மரணம். அப்படி அவர்கள் கழுமரத்திலே கட்டி தூக்கி வைத்து விடுவார்கள், கட்டி விடுவார்கள், அல்லது சிலுவை மரத்திலே கட்டி விடுவார்கள், அல்லது சிலுவையால் மரம் செய்து அதிலே ஆணியால் அரைந்து விடுவார்கள், கைகள் கால்கள் எல்லாம். அந்த உடம்பு அதிலே தொங்க வேண்டும். தொங்கி வலி வேதனை தாங்காமல் இரத்தம் இழப்பு, நீர் இழப்பு இவற்றின் காரணமாக அப்படியே அவர்கள் மாண்டு போவார்கள். அங்கு வரக்கூடிய வானத்து பறவைகள் எல்லாம் அந்த உடலை தின்னும். அங்கு இருக்கக்கூடிய காட்டு நாய்கள் உடலை தின்னும். கடைசியில் எலும்புக்கூடு தான் மிச்சமாக இருக்கும். அந்த எலும்புக்கூடு அப்படியே கீழே விழுந்துவிடும். அந்த இடமெல்லாம் எலும்புக்கூடாக இருக்கும், மண்டை ஓடாக இருக்கும். எனவேதான் கல்வாரி மலை எப்படி அழைக்கப்படுகிறது? மண்டை ஓட்டு இடம் எனப்படும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிலுவை மரணத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் பாருங்க எவ்வளவு கொடூரமாக. 1 கொரிந்தியர் 1:23 ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. யூதர்களுக்கு சிலுவை என்பது ஒரு தடைக்கல், அது ஒரு வேஸ்ட், அது ஒரு அவர்ஷன், வெறுப்பு, அது ஒரு தடைக்கல். புற இனத்தவர்களுக்கு அது ஒரு மடமை, மடமையினுடைய ஒரு சின்னம். இப்படிப்பட்ட இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை தான் நாங்கள் போதிக்கிறோம், அவர்தான் நமக்கு மீட்பர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒன்றாக, ஒரு கேவலமான ஒன்றாகத்தான் இந்த சிலுவை மரணம் கருதப்பட்டது. 2ஆம் வாசகத்தில் வாசித்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிறோம். அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பான, மனிதருக்கு கொடுக்கக்கூடிய இந்த உச்சக்கட்ட தண்டனையான இந்த சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கடவுள் அவர் அப்படி ஏற்றிருக்கணும் தேவையில்லையே. மனுஷருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான தண்டனை, ஆனாலும் அவர் ஏற்றார். எதற்காக? நம் பாவங்களுக்காக, நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக, நம்மை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, நம்மை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இப்போது கடவுளுடைய வலப்பக்கத்தில் அரியணையில் வீற்றிருக்கிறார். அப்போ ஒரு இழிவானது, அது ஒரு இழிவானது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்திற்கும் சாபத்தில் நின்று மீட்டு கொண்டார். அப்போ மரத்திலே தொங்க விடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். சிலுவை மரணம் என்பது சாபத்திற்கு அடையாளம், சபிக்கப்பட்டவன். அப்படி இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றார் என்றால் அவரிடமிருந்து எப்படி மீட்பு வர முடியும்? எப்படி அவர் மெஸ்ஸியாவாக இருக்க முடியும்? சபிக்கப்பட்டவனிடமிருந்து மீட்பா? இதுதான் கிரேக்கர்களுடைய, யூதர்களுடைய கேள்வியாக இருந்தது. பவுலடியாரனுடைய கேள்வியாகவும் இது இருந்தது. எனவேதான் பவுலடியார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். பவுலடியாருக்கு இந்த கேள்வி ஆழமாக மனதில் பதிந்திருந்தது. சபிக்கப்பட்டவன், கேவலமான சிலுவை மரணத்தில் தொங்கியவன் எப்படி ஒரு மதத்தை ஆரம்பிக்க முடியும்?
எப்படி ஒரு மதத்தினுடைய தலைவராக இருக்க முடியும், எப்படி ஒரு மெஸ்ஸியாவாக இருக்க முடியும், எப்படி மீட்பராக இருக்க முடியும் என்ற கேள்வியெல்லாம் பவுலடியாரனுடைய உள்ளத்திலே ரிங்காரம் போல, வண்ணத்து பூச்சி போல சுற்றி சுற்றி தெரிந்தது. எனவேதான் அவர் முடிவெடுத்தார், கிளம்புகிறார், கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும், துன்புறுத்த வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று சிலுவை மரணம், வெறுக்கப்படத்தக்க ஒன்று, அருவருக்கத்தக்கப்பட ஒன்று. ஏன் இயேசுவின் சீடரான பேதுரு கூட சிலுவை மரணத்தை அருவருத்தார். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆண்டவரே இயேசுவே நீர்தான் மெஸ்ஸியா, கடவுளின் மகன் என்று சொன்னவர் அதே 22வது வசனத்திலே சிலுவை மரணம் உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே சீடர்கள் எல்லோரும் ஓடி போனார்கள் சிலுவையை பார்த்து பயந்து. நம்மையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ? எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிலுவை மரணம். அப்படிப்பட்ட இந்த சிலுவை நமக்கு மீட்பாக, பெருமையாக, மேன்மையாக, மகிமையின் சின்னமாக இருக்கிறது. எப்படி மாறியது? அந்த சிலுவையின் மூலமாகத்தான். அதைத்தான் நாம் தொடர்ந்து நமது முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த முதல் வாசகத்தில் எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரை உள்ள பகுதிகளிலே தெளிவாக வாசித்தோம். மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள், பாவம் செய்தார்கள். எனவே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்களை அழித்தார். மக்கள் எல்லோரும் மோசையிடம் சென்று முறையிட, ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ஆண்டவருக்கு எதிராக பேசிட்டோம். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் வெண்கல பாம்பை ஒன்றை செய்து ஒரு உயரமான கம்பத்திலே உயர்த்தி அதை மாட்டிவை, அதை உற்று நோக்குவோர் எல்லோரும் உயிர் பிழைத்துக் கொள்வர். அப்படியே செய்தார்கள், எல்லோரும் உயிர் பிழைத்துக் கொண்டார்கள். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே இந்த நற்செய்தியிலே வாசித்தோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 இந்த சிலுவையை உற்று நோக்குவோர் மீட்பு பெறுவர். இந்த சிலுவை மூலமாகத்தான் நமக்கு மீட்பு, நமது பாவங்களுக்கு மன்னிப்பு, நமக்கு நிலை வாழ்வு என்பதை அருமையாக நாம் வாசித்தோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி இடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். வெரி குட். பாருங்க, அருமையான வசனம். பாவத்தினால் நமக்கு பட்ட கடனை இந்த ஆணியால் அறைந்து அவர் தீர்த்தார். அதே போல அதிகாரம் செலுத்துவோர் எல்லோரும் ஆண்டவரை சிலுவையில், ஆனால் அவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு இந்த சிலுவையை உயர்த்திப்படுத்தி இந்த சிலுவையை வெற்றி என்று சொல்லி அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்கினார் ஆண்டவர் இயேசு. எனவே இந்த சிலுவைதான் உயர்த்தப்பட வேண்டும். சிலுவைதான் பெருமை, நமது அடையாளமாக, வெற்றியினுடைய அடையாளமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. மீட்பு பெறுகின்ற நமக்கு அது ஒரு கடவுளுடைய வல்லமை. சிலுவை, பவர். The crucifix is your power. எப்படி மின்சாரம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய மாபெரும் சக்தி இந்த சிலுவை, மாபெரும் சக்தி. இந்த சிலுவை மாபெரும் சக்தி. பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது, அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மாபெரும் சிலுவையை நாம் வீட்டில் தொங்க விடுகிறோமா? வீட்டிலே படமாக, புகைப்படமாக எடுத்து அதை நாம் மாட்டிக்கொள்கிறோமா? இல்லை. சிலுவை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். சிலுவை வந்துச்சுன்னா என் வீட்டுக்குள்ள பிசாசு நுழைஞ்சிரும். திருச்சிலுவை பெருவிழாவில் ஆண்டவர் உணர்த்துகின்ற செய்தி அதுதான். கிறிஸ்தவர்களாய் நாம், நமது அடையாளமே இந்த சிலுவை தான். எனவே இந்த சிலுவையை உற்று நோக்கி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நாம் மீட்பு பெறுவோம், நமக்கு வாழ்வு, நமது பாவங்களுக்கு மன்னிப்பு, நமது வாழ்க்கையில வெற்றி, நிலையான வாழ்வு பெற வேண்டும் என்றால் இந்த சிலுவை தான். படுக்க செல்லும் பொழுது இந்த குட்டி சிலுவையை வாங்கி தலைமாட்டில் படுத்து படு, நிம்மதியாக தூக்கம் வரும். எத்தனையோ புனிதர்கள் சிலுவையை கையிலேந்தி இருக்கிறார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார், இஞ்ஞாசியார் கொடுத்த அந்த கை சிலுவை இன்னைக்கு உடம்பில் அழியாமல் இருக்கிறதே. பாருங்கள் இந்த சிலுவையினுடைய மேன்மையை, இந்த சிலுவையினுடைய மாட்சிமையை, இந்த சிலுவையினுடைய வல்லமையை. the power of crucifix, the cross. அப்ப நாம இதை உணரலையே.
வீட்டில் இதை வைக்கலையே, இது அபசங்கமாக நினைக்கிறோமே. இந்த சிலுவை வச்சு நம்ம ஜெபம் பண்றது இல்லையே, இந்த பாடுபட்ட இயேசுவை உற்று நோக்கி நாம ஜெபம் பண்றது இல்லையே. மாதாவை வணங்குறோம், புனிதர்களை வணங்குகிறோம், எல்லாத்தையும் வணங்குறோம், எல்லாத்தையும் நோக்கி ஜெபம் பண்றோம். நமது மீட்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த திருச்சிலுவையை வணங்குகிறோமா? இல்லை. சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஒப்புரவாகுதல். நாம் செய்த பாவத்தினால் தந்தை இறைவனிடமும் நமக்கும் இடையுள்ள அந்த உறவானது முறிபட்டு விட்டது. எனவே அதை இணைப்பது இந்த சிலுவை, அமைதியை கொண்டு வருவது இந்த சிலுவை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். சிலுவை நமது பெருமை. இயேசு இளம் வயதிலே குழந்தை பருவத்தில் இருக்கும்போது சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இயேசுனுடைய நண்பர் பைட்ஸ் என்ற சிறுவன், 2 பேரும் விளையாடுவாங்க, 2 பேரும் நண்பர்களாக இருப்பாங்க. ஒரு நாள் இயேசு இந்த பைட்ஸ் என்ற சிறுவனை பார்த்து கேட்கின்றாய், நீ வருங்காலத்தில் என்னவாக மாறப்போகிறாய்? நான் ஒரு பெரிய தலை சிறந்த தச்சராக மாற வேண்டும், மர ஆசாரியாக ஆக வேண்டும். ஏண்டா? நான் அரசராக முடியவில்லை என்றாலும் அந்த அரசர் அமரக்கூடிய அந்த அரச நாற்காலியை செய்து கொடுப்பவனாக நான் மாற வேண்டும், அதை செய்து கொடுக்க வேண்டும், அரசர் அதிலே அமர வேண்டும், அமர்ந்து அதை ஆசி வழங்க வேண்டும், இதான் என் ஆசை. சரி அப்படின்ட்டு போயிட்டாங்க. நாட்கள் உருண்டோடியது. இயேசுக்கு 33 வயசு ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இயேசு சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். அப்போ ஒரு சிலுவை மரம் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு மர ஆசாரியை தேடி போகிறாங்க. இந்த பைட்ஸிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. பைட்ஸ் அந்த மரத்தை சிலுவையாக செய்கிறான். யாருக்குன்னு தெரியாது, கொண்டு வரப்படுகிறது. அது பிறகுதான் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில் அறையப்படுகிறார். அதன் பிறகு பைட்ஸ் ஓடி வந்து ஆண்டவர் முன்னால் அழுறான், ஆண்டவரே, என் நண்பரே, நான் எப்படியோ அரசருக்கு செய்யணும்னு நினைச்சேன், ஆனால் நீர் தொங்குற இதுக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு அழுறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ கண்ணீர் வடிக்காத, அழாத, இந்த பாரு, நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், நான் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கிறேன், அந்த அரச சிம்மாசனம் தான் அந்த சிலுவை, நான் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறேன் பார் என்று சொன்னார். அது உண்மைதான் அன்புக்குரியவர்களே. திருத்தந்தை பெரிய சிங்கராயர் சொல்லுவார், திருச்சிலுவை நன்மைகளின் ஊற்றாக இருக்கிறது என்று சொல்லுவார். எனவே இந்த திருச்சிலுவை தான் இதன் மூலமாக மீட்டு அவர் இன்றும் என்றும் அரசராக சிம்மாசனத்தில் வீற்றி இருக்கிறார். எனவே இது அரசாட்சியினுடைய ஒரு சின்னம், மகிமையின் சின்னம், மகிழ்ச்சியின் சின்னம். எனவே அப்படி இருக்கக்கூடிய இந்த சிலுவையை நாம் மேன்மைப்படுத்துவோம், அதை ஆராதிப்போம். அந்த சிலுவையில் தொங்கி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நமது பாவங்களை எல்லாம் அந்த சிலுவையிலே அறைந்து விடுவோம். நம் செய்த பாவங்கள், ஏராளமான குற்றங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விடு. சிலுவையில் உன் பாவத்தை அறைந்து விடு. நீ கழுவப்பட்டு அந்த சிலுவை மூலமாக ஆண்டவர் வெற்றி வீரராக உயிர் தெழுந்தது போல உன் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று தூய வாழ்வு வாழ்வோம். அதற்கு தேவையான வரம்பேண்டு இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.